வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 பலரும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு முதலமைச்சருக்கு ஆதரவாக திடீர்னு அப்படி வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருடைய பேட்டி வைரலாக போயிட்டுருக்கு. கரண்ட் இல்லைன்னு நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா கரண்ட் வந்துடுமா, கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா, அதாவது சோலார் சிஸ்டம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு நீங்கள் கரண்ட்டை வெயில் வர நேரத்தில் இது பண்ணி வச்சுக்க வேண்டியதானே, கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டால் எல்லாம் சரி நடந்துருமா அப்படின்னு பேசி 2 நாளாக வைரல் ஆகிட்டுருக்கு. போட்டு எல்லோரும் நெட்டிசன்கள் வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இது, இந்த அந்த வாதத்தை, இந்த தர்க்கத்தை? அதாவது இவங்களெல்லாம் பைத்தியம்னு சொல்ல முடியாது. இவங்க பைத்தியங்கள் ஆக்கிற பைத்தியங்கள். புரியுது அவங்களுக்கு? ஒரு 30% அரக்கு இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. 20% 30% அடிமுட்டாள்கள், கூமுட்டைங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த 20% 30% கூமுட்டைங்களை வைத்து ஒரு பெரிய சக்ஸஸ் நடந்திருக்கு, ஒரு வியாபாரம் நடந்திருக்கு. ஸோ அப்போ இதே நம்மளும் பண்ணலான்னு, நீ தான் எதை சொன்னாலும் நம்புகிறான், எதை பேசினாலும் அவன் கேட்குறான். அப்படிங்கும்போது அந்த 20% இருக்கவனே தலைவர்கள் ஆகணும்னு ட்ரை பண்ணுறான் நிறையா பேர். அந்த 25% தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலேஷன் இருக்குல்ல, அதில் இப்போ இறங்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்கெல்லாம். இந்த பையன் சின்ன பிள்ளையிலே குழந்தை தொழிலாளியாக விட்டாங்க. யாரை? இந்த மாஸ்டர் மகேந்திரனை அதாவது இப்போ என்ன அப்படின்னா, சின்ன 18 வயசு கீழே இருக்க பசங்க தொழில் பண்ணக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இவன்லாம் குடும்பத்திலே சைல்டு ஆர்டிஸ்ட்டுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது குழந்தை தொழிலாளர் தான். பணம் வாங்கிட்டு தானே பண்ணுற. அப்போ அதை சைல்டு ஆர்டிஸ்ட்னால் ஒரு கலைக்காக ஓசியில் பண்ணால் பரவாயில்ல. அதை வச்சு குரங்க வச்சு சம்பாதிக்கிற மாதிரி, குரங்காட்டி மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுட்டு காசையும் வாங்கிக்கிறாங்க. அது ஸ்கூல்லேயும் சேர்க்கறது கிடையாது. இப்படி படத்தில் நடிக்கிறாரு, அஜித் படத்தில் நடிக்கிறார், விஜய் படத்தில் நடிக்கிறாரு, தனுஷ் படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வளர்ந்துடும். அப்போ அதுக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் இருக்கணும், இல்லை பொது அறிவு இருந்தால் இருக்கணும். எதுவுமே இல்லாத ஒன்று என்ன பண்ணணும்னா வளர்ந்துடும். வளர்ந்தவொடனே அந்த தொழிலையும் சோபிக்க முடியல. அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்றில் போய் நம்ம பிற்கால வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இவரோட படத்தில் நடிச்சிருக்கோம்ல, இவர் அரசியலுக்கு ஜெயிச்சிட்டாரு, இதுக்குள்ளே நம்மளும் பூந்துருவோம். சார் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூமுட்டைகளை வச்சு வந்தார், தற்கூரிகளை வச்சு வராரு ஒருத்தர். அப்படிங்கும்போது அவரோடையும் நம்ம இணைஞ்சிட்டோம்னா அந்த நதி நீரோட்டத்தையே கலந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்னு இறங்கக்கூடிய குதிரைகள் தான் அதெல்லாம். இதுக்கு ஆனால் இவங்க பொழைச்சிருவாங்க அந்த 20% வச்சு. அந்த 20% கூமுட்டைங்க எப்போவுமே கூமுட்டையாக தான் இருக்கும். அது தெளிஞ்சு வரும்போது அதுக்கு இந்த உலகம் அதை கைவிட்டும். அப்போ உலகம் வேறு ரூபத்துக்கு மாறிடும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இன்னொருத்தர் டான்ஸ் மாஸ்டர். அவர் சொன்ன உதாரணம் அதை விட இன்னும் மோசமாக போயிடுச்சு. நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க புதுசாகனா, அங்கே தெருநாயெல்லாம் இருக்கும். அது பழக்கப்படுத்துறதுக்கு சில நாய் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டதுன்னா அதுக்கு நீங்கள் நான்வெஜ் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தணும். அது வரைக்கும் பழகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும்ல, அது வரைக்கும் பொறுங்கன்ற மாதிரி. பொறுங்கன்னு ஒரு விஷயம். பிஸ்கெட், ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்ற நாய் ஓரியோ பிஸ்கெட் தான் சாப்பிடும். சில நாய் நான்வெஜ். கரெக்டு தான், அவர் சொல்ல கரெக்டு தான். ஸோ அப்போ என்னன்னா ஒரு வெயிட் பண்ணி. ஆமாம், அப்படி சில இதுகள். அதாவது அவர் என்னென்னா கணக்கு போட்டிருக்காப்புல, எலெக்ஷன் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு எந்த நாய்க்கு என்ன போட்டால் நம்ம பக்கம் ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல. அவர் ஒரு கணக்கு போட்டு சிக்கலாகி எல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் அடித்த பிறகு 1/2 நாள் கழித்து நான் தெய்வமாக நினைக்கிற மக்களை நான் நாயின்னு சொன்னேன். நாயை தான் நாயின்னு சொன்னார். அது ஒரு உதாரணங்கிறதுக்காக. ஒரு வீட்டுக்கு போனால் பெயிண்ட் உதிர்ந்து போயிருக்கும், சுவிட்ச் இல்லாமல் இருக்கும், யாராவது இதுக்கு முன்னாடி வேலை போனவங்க உடச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம குறை சொல்ல வேண்டாம், பழக டைம் எடுக்கும் இல்லைன்னு பொது உள்ள சொல்கிறேன். ஏன்டா நீங்கள் பழகிறதுக்கு நாங்கள் வேணாடா கிடச்சோம். நீ என்ன சொல்லிட்டு வந்தீங்க, வாள் என்னையா சொல்லிட்டு வந்தாங்க, நாங்கள் பிடுங்கிடுவோம் கிழிச்சு நட்டுருவோம் தானே சொல்லிட்டு வந்தீங்க. அப்போ கிழிச்சு தான் நட்டணும். உனக்கு பழகிற டைம் கொடுக்க எதுனா ப்ராக்டிஸ் கிரவுண்டா? அப்போ போகிற வரவனுக்குலாம் கொடு. அப்போ ஒருத்தன் நடிச்சுட்டு எனக்கு வாய்ப்பு கொடு அப்படின்னா கொடுத்துருவேன். மித்தையும் ஒரு என்ஜினியர் இருக்கான், நல்லா கொண்டு வரேன்றான் தமிழ்நாட்டை, ஓட்டு போடுங்க அவனுக்கு பார்ப்போம். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கான், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன், அவனுக்கு வாய்ப்பு கொடு. நீங்கள் தான் இந்த நாட்டை ஆள்றீங்கடா. சினிமாவில் நடிப்பீங்க, நடித்த உடனே நீ வருவ, வந்தவொடனே எவன் சக்ஸஸ் ஆகிறான்னு பார்ப்பேன். அது வரைக்கும் எவனையா பிடிச்சி தொங்குவீங்க. எவனா சக்ஸஸ் ஆகிட்டானா அவன் பின்னாடி ஓடுறதுக்கு எதையா ஒரு கதையை சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போய் இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கோ சப்போர்ட் பண்ணி அதுக்குள்ளே புகுந்து அதை கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் தானே கிடச்சோம். நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன தமிழ்நாடு என்ன கிரிக்கெட் கிரவுண்டா? இது நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு
இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்னு விளையாடுவாங்க. ஆமாம். இப்போ நீ வந்து உன் தொழிலில் விட்டுருவியா? நீ டான்ஸ் மாஸ்டராக இருக்க, திடீர்னு ரோட்டில் போகிற ஒருத்தன் வந்து நான் நல்லா ரோடு போடுவேன், நான் தார் ரோடு போட்டுட்ருக்கேன் ரொம்ப நாளா, டான்ஸ் மாஸ்டர் ஆறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுன்னா என்ன சொல்லுவேன் நீ? வாங்க தம்பி, புதுசாக முயற்சி பண்ணுன்றீங்க, நம்பிக்கையோடு வர்றீங்க, வாங்க. யார் வேணாலும் வரலாம், வாங்க. அவன் வந்துட்டு தையா தக்கான்னு தார் ரோடு போடுற மாதிரி குதிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன குதிக்கிறான்னு? இருங்க அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா, ஏன்டா நாயை, அவன் வந்து தார் ரோடு போட்டுட்டு இருந்தவன் எதுக்கு இதுக்கு வர்றான்? அவனுக்கு வந்து அவன் வந்து தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு நல்ல டான்ஸராக இருக்கான், வேறு வேலை கிடைக்காம அங்கே போயிட்டான்னா பரவாயில்ல. அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது, தாரை ஊற்றுனா இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு போவான், ரோலருக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிறவனை விட்டுட்டு அவன் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி வந்துட்டு நீ டான்ஸ் மாஸ்டராக போட்டு இங்கே ஆடு அப்படின்னு சொன்னால், இல்லை கொஞ்சம் இருங்க, வந்தவொடனே சொன்னீங்கன்னா இப்படி இருங்க, வெள்ளையடிக்கணும்ல, வீட்டில் எதாவது சோறுலாம் ஊந்துருக்கும், ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தானே பண்ணுவார் அப்படின்னா எப்படி இருக்கும்? விட்டுருவியா நீங்கள்? ஏன்னா இருக்கவெல்லாம் லூஸுன்னு நினச்சிங்களா நீங்கள்லாம்? வந்து இருக்கவன் தமிழ்நாட்டில் இருக்க போகிற மெண்டல் கூவன் நீங்கள் இப்போலாம் ஆளுக்கு ஒன்று பேசுகிறோம். உங்கள் அம்மாட்ட கேட்டால் என்ன குழம்பு வைக்கணும், என்ன சோறாகன்னு வீட்டில் கேளு உங்கள் அம்மாட்ட. புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து தமிழ்நாட்டில் உங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு தமிழ்நாட்டில் உங்கள் அம்மாவை தமிழ்நாட்டு ஆட்டுன்ட்டு இருக்கு. மக்கள்கிட்டையும் கருத்து கேட்குறாரு, அம்மா முன்னிலையில் அறிவிப்பா இல்லை, இவர் கேட்குறாரா, நீ சோறு போட்டு 100 பேரை வளர்க்குற, அப்புறம் அவனை வேணாம் நான் சொல்லுவாங்க. அவன் பாவம் அப்பாவி, அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் வாழ்வைக்கு வழி இல்லாமல் ஓன்ட்ட வந்து நிற்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து கேட்டால் நீ சோறு போடுற, அப்புறம் ஓன்ட்ட வந்து உனக்கு எதிராக கருத்து சொல்லுவாங்க, இல்லை உன்னை நிற்க வேணான்னு சொல்லுவாங்களா? நான் வடை சொல்கிறியா நீ? இருக்கிறவெல்லாம் கேனப்பையன் நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? ஏன்னா அம்மாட்ட சென்டிமெண்ட்டாக அடிக்கிறாங்களாம். அப்போ தாய் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க மாதிரி, தாய் சொன்னால் தட்ட மாட்டேறான் பாரு. ஏற்கனவே அவங்க அம்மா வேணான்னு சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டு படுப்பா அப்படின்ட்டு இருக்காங்களாம், அவன் இருந்தாரான். இன்றைக்கி அவங்க அம்மா போன்னு சொன்னாங்கன்னா போகிறாங்கன்னா, பெற்ற தாயை வச்சு என்ன வடை சொல்கிறாங்க. பெற்ற தாய், பெற்ற பொண்டாட்டி, இது அதுன்னு குழந்தைய வச்சு ஓட்டு வாங்கிறது, தூண்டி விட்டு பொண்டாட்டியை பிரித்து ஓட்டு வாங்கிறது, புருஷனை பிரித்து ஓட்டு வாங்கிறது, தாயை வச்சு சென்டிமெண்ட் பண்ணுறது, எல்லாமே இந்த முட்டாள்களை வச்சு, அந்த 20% இருக்குல்ல, அந்த கும்பலை வச்சு ஆளாளுக்கு ஆட்டையை போடணும்னு இறங்கிட்டாங்க. இந்த இதில் திடீர்னு லாரி கவிழ்ந்துடும், ரேஷன் அரிசி கொண்டு போகிற லாரி கவிழ்ச்சி அந்த ஏரியாக்காரங்க போகிற அந்த கோதுமை அரிசியெல்லாம் அள்ளிட்டு போவாங்க. இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. எண்ணெய், பெட்ரோல், டீசல் எது வந்தாலும் அள்ளிட்டு போயிடுவாங்க. சரக்கு சாஞ்சிரும், குவார்டர் பாட்டில் அள்ளிட்டு ஓடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டிக்கெட் போகிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சரக்கு லாரி கவுந்துருச்சு, ஆளுக்கு எடுத்துகிட்டு ஓடுறாங்க. குவார்டர் எடுத்துகிட்டு ஓடலாமான்னு அவன் 4 ஃபுல்லாக தூக்கிட்டு ஒருத்தர் ஓடுறான், 5 குவார்டர் தூக்கிட்டு ஒருத்தர் ஓடலான்னு எல்லாம் வந்துட்டுருக்கேன். அந்த இவன் அந்த கரண்ட்டுன்னு சொன்னேன் வருவான். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா வண்டி கவுந்துருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் வருவாங்க. பரவாயில்ல, வாட்ஸ்அப்ல மாப்பிள்ளைங்க ஒரு வண்டி கவுந்துருக்கு பைபாஸ் இல்லைன்னா அடுத்து ஊருக்குள்ள இருந்து எல்லாமே வருவாங்க பைக்கில். அதான் இந்த மகேந்திரன் இந்த மாதிரி ஆட்கள் வாசர்கள் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதாவது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்னா இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, அதை கதையாக கேட்டிருப்பாங்க. சரி, ஏதோ அவருக்கு நடந்திருக்கும், பல பேர் தோற்றுருக்காங்கன்றது இருக்கும். இப்போ ஒருத்தர் ஜெயிச்சதை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் ஒரு எனர்ஜி அப்போ நடக்கும் போல இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணலாம் கண்ணு முன்னாடி. ஐயோ, இதெல்லாம் நடக்கும்னு கற்பனையில் கூட நினைக்கல, நடந்துருச்சு. நம்மளும் போய் உள்ளே பூதுருவோம். நம்மளும் இப்படி ஒரு இதாக உருட்டு எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாட்ட கேட்க போகிறேன், என் தங்கச்சிட்ட கேட்குறேன், எங்கள் அக்காட்ட கேட்குறேன்னு சொல்லி நம்மளும் இறங்கிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போகுதுன்னா, மக்கள் மேடைன்னு ஒரு இதை வந்து லதா ரஜினிகாந்த் ஆரம்பிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு ஏதோ அரசியல் அந்தமாக அதை லாரியில் கோதுமை அள்ளிட்டு போகிறதுக்கு தான் வருது. லாரி கவுந்துருக்கு, நம்மளும் போய் ஒரு கை வைப்போம் அப்படின்னா. பாரத பண்பாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் தலைவர்களை உருவாக்க போகிறோம்னெல்லாம் நேஷனல் மீடியா பேட்டி எடுக்கிறாங்க அவங்கள. இப்போ இவங்க மாஸ்டர் மகேந்திரனோ இல்லை ராகவாலாரன்ஸோ கூட அந்த இவங்களுக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, அந்த அம்மாவுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷும் தெரியும். இவங்களுக்கு ரெண்டுமே டமாரமாச்சே. ராகவாலாரன்ஸுக்கு தெலுங்கு வேணால் கொஞ்சம் அரைகுறையாக தெரியும், தமிழ் தெரியும். அதே மாதிரி இந்த மாஸ்டர் மகேந்திரனுக்கு தமிழே ததிங்கினத்தான், அவனுக்கு அதுவுமே தெரியாது. அவன் ஏதோ ஒரு 5000 ரூபா கொடுப்பாங்க, டாக்கி போக சொன்னால் ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க சம்பளத்தை, வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கான். இப்போ அவன் ஏதோ உளறி இருக்கான், என் வீட்டில் கரண்ட் இருக்கான். அவன் வீடு என்ன இதா கரண்ட்டு பூத்தா இல்லை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நீ குடியிருக்கியா? அந்த என்எல்சியில் எடுக்கிற கரண்ட்டு கூட இவங்க யூஸ் பண்ண முடியாது, சென்ட்ரல் கிரிட்டுக்கு தானே போகும். இந்த கூமுட்டை வீட்டுக்கு வந்துட்டு இவன் வீட்டில் கரண்ட், ஏன்டா என்னடா பேசுகிறீங்க, ஏன்டா இருக்கவெல்லாம் லூஸ்ன்னு நினச்சிங்களா, எங்கேருந்துடா வரீங்க நீங்களான்ற மாதிரி. இந்த சிலிண்டரில் நைனார் சொன்னார் இல்லை, நானே கேஸ் ஏஜென்சி தான் வச்சுருக்கேன் ஏன்ட்ட இருக்குன்னு அந்த மாதிரி நைனார் ஒரு கூமுட்டன்றது தான் நைனாரை முடிச்சு கேட்டாங்க. இந்த இப்போ மக்களை அடித்து துரத்தி விட்டாங்கல்ல, நீ அரசியலுக்குள்ளே நீ வர முடியாதுன்ற மாதிரி. உனே மாதிரி கூமுட்டையை வச்சுக்கிட்டு என்னத்தை இது பண்ணுறதுன்னு தான் நைனார்லாம் முடிச்சு விட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு கூமுட்டை தான் இது. வந்து இப்போ அதே வழியில் வர கூமுட்டை தான் இது. சோலார் பேனல் சோலார் சிஸ்டம்னு வீட்டுக்கு வீடாக வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அப்புறம் எதுக்குடா அவங்க ஒன்றே வர ஆட்சிக்கு அப்படின்னு கேட்கணும், கேட்பாங்கல்ல. எதையும் வாங்கி வச்சவங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு சைடு. இது இவங்களெல்லாம் கேள்வி கேட்டால், இன்னொரு பக்கம் அவங்க வர்றதுக்கு சூழல் இருக்க அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் பேச வேண்டியது ஓட்டு போட்ட அவங்களுக்கு ஆதரித்தவங்க கிட்ட தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ லதா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கட்சி ஆரம்பித்த வேகத்தில் ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்த கட்சியில் அமைப்பு ஒரு அறிக்கை வருது. ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தையோ பெயரையோ அனுமதி இல்லாமல் எந்த அமைப்பும் பயன்படுத்தக்கூடாதுன்னு. இது லதா ரஜினிகாந்துக்கு பொருந்துமா, இல்லை அண்ணாமலை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை ராகவா லாரன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்னு பதட்டத்தில் வர அறிக்கை? இல்லை, பதட்டத்தில் வர்றதில்லை. இப்போ ரஜினிகாந்தே வந்தால் கூட ரஜினிகாந்த் ஓட்டு போட மாட்டாங்க. ரஜினிகாந்த் படத்தை வச்சு எங்கே போய் ஓட்டு போட போகிறாங்க? ரஜினிகாந்தே நேரில் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் 100% ஓட்டு கூட விழுகாது இப்போதைக்கு. சரியா? நீ ரஜினிகாந்த் ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுறது? யூஸ் பண்ணி அதை லாபகரமாக ஏதாவது அவங்களுக்கு இல்லை கிடச்சிருமோன்னு அவரை தனக்கு இன்னமும் டீ கூட தர மாட்டாங்க ரஜினிகாந்த் படத்துக்கு காமிச்சா. இப்போதைக்கு அவர் அது முடிஞ்சு போச்சு. அந்த கதையெல்லாம் 96 வந்திருக்கணும். வயசான காலத்தில் வந்து நான் இப்போ ஒன்றுமே இல்லைம்மா, அந்த ஜென்ரேஷன் மறந்துட்டான். இப்போ ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால தெரியுதே தவிர படம் ஏதோ ஓடிட்டுருக்கு, அதை வச்சு ஏதோ உருட்டிட்டு போயிட்டுருக்காரு தவிர. பட்டு இந்த லதா ரஜினிகாந்த் எப்படிலாம் ரஜினிகாந்தை வச்சு குழியில் தள்ளணுன்றதில் இன்னைக்கு நேற்று இல்லை, கல்யாணம் ஆன காலத்துலேருந்து அந்த அம்மா அந்த முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வாடகைக்கு ஸ்கூல் வாடகை கொடுத்து இருக்காரா செத்துட்டாரான்னு தெரில, வழக்கு போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். ஏம்மா முதல்ல வாடகை கொடுமா, ஏம்மா இப்படி உயிரெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசும். முதல்ல இருக்கிற கொடுக்க வேண்டியவனுக்கு வாடகை கொடுங்க, டேக்ஸை கேட்டுங்க கார்பரேஷனுக்கு. என்ன இதெல்லாம் வந்து என்னத்தை இது பண்ண போகிறீங்க, உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த ஆசைன்ற மாதிரி தான். பார்ப்போம் சார், ஒரு மாதிரி அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி தான் ஓடும் போல இருக்குது. பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு நன்றி சார்.